மப்பு பாருங்க எப்படி இருக்குது. இந்த இந்த இடம் வந்து ஊட்டி, கொடைக்கானல், ஜம்மு காஷ்மீர் அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி மோசம் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நம்ம மேலே வந்திருக்கிறோம். நம்ம செடியெல்லாம் பார்த்துட்டு செடியில் என்ன பூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வீடியோ பண்ணின்னு போகலான்னு வந்திருக்கிறோம். இவ்வளோ நேரம் மழை பெஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, கொஞ்சம் நேரம் மழை இல்லாமல் இருக்குது, நம்ம பண்ணிட்டு போயிடலான்னு வந்திருக்கிறோம். நம்ம கொய்யாக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா இருக்குது. வேறு எதனா கலையில் பூ வந்திருக்குதான் சொல்லிட்டு டெய்லி தேடுறேன், எதுலையுமே இல்லை. எங்கே தண்ணி தேங்கினே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபுல் எங்கே போனாலும் தண்ணியாக இருக்குது. மழை விடாமல் பேஞ்சினே இருக்குது. அங்கே எதிர்க்கு பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த மாதிரி எங்கன்னா பார்க்க முடியுமா பாருங்கள். ஒரு பக்கம் வெளிச்சமாக இருக்குது, ஒரு பக்கம் இருட்டுன்னு இருக்குது. எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அந்த மப்பு பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த இடம் வந்து ஊட்டி, கொடைக்கானல், ஜம்மு காஷ்மீர் அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி மோசம் இருக்கும். இப்போ வந்து டெல்லியில் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். மானம் இடித்து உங்களுக்கு சத்தம் கேட்குதான்னு சொல்லிட்டு. எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரியாது மழை. நம்ம அதுக்குள்ளே சீக்கிரமாக முடிச்சிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம முருங்கை மரத்தில் வந்து இந்த அவரைக்கொடி ஏறுது மேலே. நம்ம இது கீழே இருக்கிற களையெல்லாம் கட் பண்ணி விட்டோம். பார்க்கலாம் அது எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு. நம்ம மாற்றி வச்ச கத்திரிக்காய் செடியில் வந்து பூ வச்சுருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ஆடியே கொட்டிட்டு இருக்குது, காற்றுல கொட்டிட்டு இருக்குது பூவு. பாருங்கள் எவ்வளோ சத்தம் பாருங்கள். நவமரமும் நல்லா இருக்குது. இதில் வந்து பூ வரும்னு நினைக்கிறேன் நான். இந்த கேந்தி செடியில் நான் சும்மா அப்படியே வச்சுருக்கிறேன் நடாமல். பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம நாட்டு செம்பருத்தியில் 2 பூ பூத்துருக்குது. டெய்லி பார்க்கும்போது பூ வர்றதில்ல. சரி, இன்றைக்கி நம்ம அவசரமாக வந்திருக்கிறோம். நேற்று 2 பூ பூத்துச்சு, இன்றைக்கி 2 பூ பூத்துருக்குது. மல்லிப்பூ செடியில் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மதுரை மல்லி. நேற்று வந்து அடுக்கு மல்லி பார்த்துருப்பீங்க. இது வந்து மதுரை மல்லி. இது 2 அடுக்கு தான் இருக்கும். இது முழம் கட்டி விற்கிறாங்களா அந்த பூ ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். சீத்தாப்பள்ளி மரத்தில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. டெய்லி பார்க்குறேன் நான் இதுலேயும் பூ வருமானு சொல்லிட்டு. நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது. இன்றைக்கி ஒரு மிளகா பழுத்து இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ நீட் ஆகிட்டு இருக்குது. இந்த மல்லிப்பூ செடி கொடி மல்லி மாதிரி ஆகிட்டு இருக்குது. அப்படியே இருக்கட்டும் அது. இது பாருங்கள், ஒரு மிளகா பழுத்துட்டு இருக்குது. இதில் நம்ம 3 மிளகா நேற்று நம்ம முந்தினேத்தான் நம்ம பறிச்சுன்னு போனோம். இன்றைக்கி வந்து ஒரு மிளகா பழுத்து இருக்குது. நீட்டு மிளகாயில், குண்டு மிளகாயில் வந்து 4-5 மிளகா பழுத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது இன்னும் நல்லா கலர் ஆகட்டும், நம்ம அப்புறமா பறிச்சுக்கலாம் இந்த குண்டு மிளகாவை. பூவெல்லாம் கொட்டிட்டு இருக்குது கீழே. இந்த பாருங்கள், ஜாதி மல்லி எல்லாம் கொட்டிட்டு இருக்குது மழை காற்றுல. நிறைய அரும்பு வச்சுருந்துச்சு ஃப்ரெண்ட். நேற்று நான் காமிச்சேன். இப்போ இது நம்ம போகும்போது இந்த அரும்பாவே பறிச்சுன்னு போயிடலாம், பூ விடாமல். பூத்து கொட்டி போயிடுது இல்லை, பூவை அப்படியே அரும்பே கிள்ளின்னு போயிடலாம்னா. ஜாதி மல்லியில் சுற்றிலாம் அரும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது. இது பாருங்கள், 1 2 3, இதில் ஒரு 2 5 6, ஒரு 10 அரும்பு கிட்டே இருக்குது. நான் அரும்பு கிள்ளிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். நம்ம இது மாற்றி வச்ச இந்த கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது. இதுலேயே வச்ச மிளகா செடியும் நல்லா இருக்குது. இதில் பாருங்கள், இதில் 2 ஜாதி மல்லி பூ விந்துருக்குது. இந்த அதனால் நம்ம இன்றைக்கி அரும்பே கிள்ளின்னு போயிடலாம். இது பாருங்க, இந்த ரோஸ் செடி நம்ம மாற்றி வச்சோம். இது மண்ணெல்லாம் இது கூட நான் வந்து எருவு கலந்து வச்சேன். இப்போ எவ்வளோ புது துளிர் வந்துருக்கு பாரு. இதில் இல்லை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதில் போய் நிறைய பூ பூக்கும். இது வந்து நம்ம புதுசாக மாற்றி வச்ச கத்திரிக்காய் செடி. இதில் பாருங்கள் எவ்வளோ பூ வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு. இதோ இது நான் நேற்று தான் இந்த கத்திரிக்காய் செடி எடுத்து கீழே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது தண்ணி அடைச்சின்னு இருக்குது. இப்போ வர மழை போட்டுனே இருக்குது. நம்ம அதை இப்போ எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. எப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ, வெயில் காயுதோ, அப்போ தான் வந்து இதை மாற்ற முடியும். இந்த மண்ணை மாற்றிட்டு நம்ம வேறு மண் வச்சு தான் நம்ம நடணும். 2-3 கத்திரிக்காய் செடி பெருசாக இருக்குது. அதை எடுத்து நம்ம அது உள்ளே நட்டுக்கலாம். இந்த பாரு, இந்த கத்திரிக்காய் செடியை நட்டுக்கலாம். இந்த செடி எடுத்து இது உள்ளே நட்டுக்கலாம். மஞ்சள் 2-3 மஞ்சள் வெளியே இருக்குது எடுத்து வச்சுட்டு. இதில் நிறைய அரும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் எதுவும் பூ இல்லை. இதுவும் பூக்குற அரும்பு தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. நாளைக்கே பூக்கும் அடுக்கு செம்பருத்தியும். குருவி எப்படி கத்துது போகிறா அழகா. இன்னைக்கு வந்து செவ்வரளி பூவில் வந்து ஒரு 4-5 பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். செம்பருத்தி செடியில் வந்து கொஞ்சம் தான் இது உயரமாக இருக்குது.
பார்க்கலாம். இதுலேயே அரும்பு வரத்துக்கு ரெடி ஆகுது. அந்த செடி மாதிரியே இதுலேயும் பூ பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க இதில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூ. இது ரோஸ் மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம கார்டன் லீவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ டெய்லியும் பார்க்கணுன்னா காலையில் 8 மணிக்கெல்லாம் ரெடியாக இருங்க. நம்ம சேனலில் நம்ம வீடியோ பார்க்கலாம். நீங்கள் அதுக்காக நம்ம வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். கமெண்ட்டு நான் டெய்லி சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லலைனாலும் இது நல்லா இருக்குதுனால எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்குறேன். ஒரு சில பேர் தான் நம்மளுக்கு நிறைய டெய்லி கமெண்ட் பண்ணுறாங்க. மொத்த பேர் யாரும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறதில்ல. தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு செய்கிறேன். தேங்க்யூ, பாய்.